காலங்காத்தால யாரு அது? பாட்டி ஒரு கேஸு. கேஸா? ஓ, சிலிண்டர் போற தம்பியா? சரி, இறக்கி வைப்பா, போய் காசு எடுத்துட்டு வரேன். கேஸ் இல்ல பாட்டி, கேஸு, போலீஸ் கேஸு. போலீஸா? யாரு? நான் தான். இங்க பாரு ஸ்டாரு. ஆமா, ஒரிஜினல் போலீஸ் தான். உங்க தெருவுல நைட்டு 11 மணிக்கு ஒரு மர்டர் நடந்திருக்கு. மாடு நடந்துச்சா சார்? ஒரு கிராமம்னா ஆடு மாடு நடக்கதான் சார் செய்யும். இது ஒரு கேஸா? மாடு இல்ல, மர்டர், கொலை நடந்திருக்கு. கொலையா? அப்புறம் கண்ணகி சிலையா? அதானமா சொல்லிட்டு இருக்கேன். அந்த மர்டர் சம்பந்தமா ஒரு சின்ன விசாரணை தான் அது. நைட்டு 11 மணிக்கு நீங்க எதுவும் பாத்தீங்களா? நானா? இந்த நைட்டு 11 மணிக்கு டாக்டர் ஒருத்தர் பேசுவார்ல. கிளவி. இல்ல சார், அது முடிஞ்ச அப்புறம் இந்த பழைய பாட்டெல்லாம் போடுவியான், அதை கேட்டு படுத்திருந்தேன். வீட்டுக்கு உள்ள கேட்கல, வீட்டுக்கு வெளியே. ஓ, வெளியவா? ஆமா சார், நைட்டு ஒரு 11:10 இருக்கும். கடமுடா கடமுடான்னு ஒரே சத்தம். கடமுடா கடமுடான்னு சத்தம். நான் பாத்ரூம் போலான்னு கதவை திறந்துட்டு வெளியே வந்தேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, தண்ணி வரல. நான் அதில் டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சு. அது கிளவி. பாத்ரூம் சொல்லிட்டு இருக்கியா? ஆமா. அப்ப அந்த கடமுடா கடமுடான்னு சத்தம் என் வயிற்றுலதே. கிளட்டு சிரிக்கி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? பார்வதி சார். பார்வதி. சரி பாட்டி, நீங்க எதுவும் மறைக்கல நம்புறேன். ஐயோ, நீங்க தாராளமா நம்பலாம் சார், என்கிட்ட ஒளி மறைவே இருக்காது. இங்க பாருங்க, ஜாக்கெட் கூட போடல. திமிரு பிடிச்ச கேள்வியா இருப்பா போல. சரி, இப்ப இந்த கொலையை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுவா, இந்த முருகன் கோயில் பக்கத்துல டீ கடை வச்சிருக்காருல பாஸ்கர். ஆமா, அவன் தான் அக்யூஸ்ட்னு சந்தேகமா இருக்கு. அதான் நைட்டு ஒரு 3 ஜீப்பு, ஒரு 30 போலீஸ் இறக்கி அவனை விசாரிக்க போறோம். இந்த டீ கடை பாஸ்கர் தானே சார்? ஆமா. என் பக்கத்து வீடுதே. நைட் 2 மணிக்கு ஒண்ணு இருக்க வெளியே வருவியா? நான் விசாரிச்சு சொல்றேன். இதுக்கு 3 ஜீப்பு 30 போலீஸு?